சும்மாவே மாவு பச்சரிசி மாவு அரைச்சா போதும். பொறுன்னு வர்றதுக்கு பக்குவம், இந்த பக்குவம் இதுபடி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உளுந்தை வந்து ஊற வச்சு 100 உளுந்து அப்படின்னா 200, இப்போ 200 250 அரிசி, இப்போ மாவு பச்சரிசி மாவு போட்டால் போதும். 200 நான் 500 கிராம் அரிசி, 1/2 கிலோ அரிசி மாவு போட்டிருக்கேன். 200 கிராம் உளுந்து போட்டிருக்கேன். போட்டு இதை பிணைஞ்சு செஞ்சோம்னா நல்லா முறுக்கு பொறுன்னு வருது. நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம், செஞ்சு சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ இதுக்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். இது பச்சரிசி மாவு, இது பெருங்காயம். இது பெருங்காயத்தை போட்டு தூவி விட்டுட்டு கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் சீரகம் 2 போட்டிருக்கேன். செரிமானத்துக்கு நல்லது. அதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இந்த எள்ளும் போட்டுறோம். எள்ளும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை லேசாக அப்படியே பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்த மாவு, இப்போ உளுந்த மாவு வந்து ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த உளுந்த மாவை. இப்போ இதையும் இது பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த உளுந்த மாவை போட போகிறோம். இந்த உளுந்தை போடுறோம். இந்த உளுந்த மாவையும் போட்டு இதோட உப்பு தனியாக போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒன்றா போட்டால் அந்த தூள் உப்பு போட்டாலுமே ஒரு மாதிரி நின்றுக்குறாங்க. நாங்கள் தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். தனியாக கரைச்சி வச்சு உப்பு தண்ணியையும் தொளிச்சுக்கிறணும். தொளிச்சுட்டு இதோட பிணைஞ்சு இதோடு சேர்த்து மேற்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி பிணைஞ்சோம்னா சரியாக வரும்மா. பிணைஞ்சு செஞ்சு பார்க்கணும். இது நல்லா பிணைஞ்சிட்டோம். பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெயோ பதம் இருந்தாலும் சரி, அதை அப்படியே போட்டு பிணையலாம். அது இல்லைன்னு சொன்னால் நல்லா தேங்காய் எண்ணெயை நல்லா காய வச்சு மாவில் ஊற்றி விட்டு பிணைஞ்சோம்னா நல்லா பொறுன்னு வரும்மா. இதுதான் பக்குவம் இதுக்கு. இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. சூடான எண்ணெய் காய வச்சு சூடான எண்ணெய் இதை ஊற்றினோம்னா நல்லா பொறுன்னு வரும் முறுக்கு. இல்லை பழம் தான் கடையில் வாங்கி போடுறோம்னாலும் அதுவும் போடலாம். போட்டாலும் நல்லா பிணைஞ்சோம்னா நல்லா வரும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருந்தால் சாப்பிட்டா வருது. இங்கே மாதிரி புளிஞ்சு போட்டு எடுத்தோம்னா நல்லா இருக்கும்மா. பிள்ளைகளுக்கு வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கும், கிடாது. எப்பயுமே கடையில் என்ன போடுறாங்க, என்ன செய்கிறாங்க எப்படின்னு தெரியாது. இதுனா நம்ம வீட்டில் சுத்தமாக செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், பெரிய ஆளுகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு. அதனால் எப்பயும் நான் மெயினாக முக்கால்வாசி ஐட்டங்களை வீட்லேயே செஞ்சுக்கிறேன். வச்சு எடுத்து ஆற விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும்.